அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டிஜிட்டல் உலகில் தொழில்நுட்பம் நம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெரிய பகுதியாக உள்ளது, குறிப்பாக குடும்பங்களுக்கு. ஆனால் அதை எப்படி பாதுகாப்பாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்துவது? இந்த காணொளியில் உங்கள் குடும்பத்திற்கு உதவும் 5 முக்கியமான தொழில்நுட்ப குறைப்புகளை பகிர்ந்து கொள்கின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். முதலாவதாக, பாதுகாப்பான கடவுச்சொற்களை பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். ஒவ்வொரு கணக்குக்கும் தனித்துவமான கடவுச்சொற்களை உருவாக்குங்கள். எண்கள், எழுத்துக்கள் மற்றும் குறியீடுகளை கொண்ட வலுவான கடவுச்சொற்களை பயன்படுத்துங்கள். உங்கள் கடவுச்சொற்கள் அவ்வப்போது மாற்றுவது நல்லது. கடவுச்சொல் மேலாளரை பயன்படுத்துங்கள். இது உங்கள் கடவுச்சொற்களை பாதுகாப்பாக சேமிப்பதற்கு உதவும். இரண்டாவதாக, சமூக ஊடகங்களில் பாதுகாப்பாக இருப்பது அவசியம். உங்கள் குடும்பத்தின் விவரங்களை தனிப்பட்டதாக வைக்கவும். உங்கள் குழந்தைகள் ஆன்லைனில் என்ன செய்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சமூக ஊடகங்களில் எதை பகிர்கிறார்கள் என்பதில் கவனமாக இருங்கள். சமூக ஊடகங்களில் யாரை நண்பர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதில் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள். மூன்றாவதாக, உங்கள் சாதனங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். உங்கள் சாதனங்களில் வைரஸ் தடுப்பு மென்பொருட்களை பயன்படுத்துங்கள். சந்தேகத்துக்கிடமான இணைப்புகள் அல்லது மின்னஞ்சல்களை திறக்க வேண்டாம். பொது வைஃபை உடன் இணைக்க வேண்டாம். உங்கள் சாதனங்களை எல்லா நேரமும் பூட்டி வையுங்கள். நான்காவதாக, குழந்தைகளுக்கான பெற்றோர் கட்டுப்பாடுகளை பயன்படுத்துங்கள். உங்கள் குழந்தைகள் எந்த செயலிகளை பயன்படுத்தலாம் என்பதை அமைக்கவும். அவர்கள் எந்த இணையதளங்களை பார்க்க முடியும் என்பதை அமைக்கவும். உங்கள் குழந்தைகள் எவ்வளவு நேரம் சாதனங்களை பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் அமைக்கவும். மேலும் அவர்களின் இணைய செயற்பாடுகளை கண்காணியுங்கள். ஐந்தாவதாக, தொழில்நுட்பத்தை பற்றி உங்கள் குடும்பத்துடன் தொடர்ந்து பேசுங்கள். ஆன்லைன் பாதுகாப்பு பற்றி கலந்துரையாடுங்கள். உங்கள் குழந்தைகள் ஆன்லைனில் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி பேசுங்கள். தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்த உங்கள் குழந்தைகளுக்கு அது ஊக்குவிக்கும். இந்த 5 குறிப்புகள் உங்கள் குடும்பம் பாதுகாப்பாகவும் பொறுப்புடனும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உதவும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பாதுகாப்பாக இருங்கள். நன்றி, வணக்கம்.